விஜய் சார் வந்தா நல்லா இருக்கும் சார். எதுக்கு ஆசைப்படாத ஆளு, ஒரு நம்ம மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அது கொண்டு அவர் வந்தா நல்லா இருக்குங்க. ஜெயிக்கிறது கஷ்டம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்ல எதானாலும் மீண்டும் அவர் வருவாரு. வந்தா நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைங்க, எல்லாருமே அவர் பிடிக்கும். நிச்சயமா போடுவாங்க நம்பிக்கை தாங்க. கூட்டம் ஓட்டா மாறுங்க. அவர் வரக்கே தடம் இல்லாம அவ்வளவு கேப் இல்லாம இருக்கும்போது அவர் ஓட்டு இல்லாம இருக்குங்களா? சும்மா யாரும் வந்துட்டு போக மாட்டாங்க. ஒரு உறுதி, மன உறுதி, ஒரு நம்பிக்கை இருந்தா தான் அவர் வருவாங்க. மாற்றம் மக்களுக்கு நல்லா செய்வாருங்க. அது ஒரு மாற்றம் இருக்கு. அது ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. விஜய் தான் வருவாரு. விஜய் தான் வரணும், வருவாரு. திமுக வந்தாதாங்க நல்லா இருக்கும். அவர் வந்ததுனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. லேடிஸ்க்கா இருக்கட்டும், எல்லா ஃபேமிலிங்களுக்கா இருக்கட்டும், குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பஸ் கூட விட்டுருக்கிறாரு. அதனால அவர் வந்தாதான் நல்லா இருக்கும். அவரு தான் வரணும். அவருக்கு தான் மெஜாரிட்டி இருக்கு. லேடிஸ் ஓட்டு எல்லாருமே அவங்களுக்கு தான் இருக்கு, திமுகவுக்கு. விஜய் எனக்கு ஃபில்ம் இதில் தான் பிடிக்கும். மற்ற அவர் எலெக்ஷனுக்கு வந்திருக்கிறாரு. சரி, அவருக்கு வரதுன்னு நான் சொல்ல வரலைங்க. திமுக வந்தா பெஸ்டா இருக்கும்னு சொல்றேங்க. திமுக ஸ்டாலின் சார் வந்தா நல்லா இருக்கும், பெஸ்டா இருக்கும். விஜய்ங்க, டிவிக்கே மாற்றம். இவங்க வந்தால் மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த மாற்றம் எதுவும் வரல. அப்போ இவர் புதுசாக ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது நம்ம வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தலைவர் விஜயகாந்த் அவர் தவறுனதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இவர் இருக்காரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். மீறி போனேன்னு 5 வருஷம் ஆட்சி செய்வாரா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாத்துறதுல ஒரு தப்பு இல்லையே. வந்தோடனே ஜெயிச்சர், அவருக்கு இருக்கிற சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சர் வருந்தா தோணுது. கூட்டமெல்லாம் ஓட்டா மாறினங்காட்டி தான் இன்னைக்கு எல்லாருமே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட்டமாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் ஓட்டா மாறும். கண்டிப்பாக விஜய் தான் வருவார். யார் நல்லா இருக்குன்னா திமுக தான் வரும். ஏன்னா ஆப்போசிட் எதிர்பார்த்தி பிரிஞ்சுட்டு இருக்கு, ஓட்டு சதறது. திமுக அதிருப்தி ஓட்டு பிரிஞ்சு வாங்குது. விஜய் பாதி வாங்குற. அப்படி விஜய் இல்லாட்டி எடப்பாடி தான் முதலமைச்சர். விஜய்னால திமுக ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான். விஜய் சனிக்கிழமை பேசுறாரு. 18 வயசு, 20 வயசு, 22 வயசு. ஆனால் அது ஓட்டா மாறுமாங்கிறது தெரியாது. ஒன்று, இந்த 1000 ரூபா இருக்குல்ல, இது ஃபிளாக்ஸ் ஆயிடுச்சு. லேடிஸ் கம்ப்ளைண்ட் ஃபிளாக்ஸ் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் பாலின வரும் அப்படி மு.க. ஸ்டாலின், எம்ஜிஆர் ஜெயலலிதா பாலின வரும் அப்படின்னா பெண்கள் ஓட்டு, கிராம ஓட்டு அதிகமாக ஓட்டு அவங்களுக்கு இருக்கு. திமுக தான் ஜெயிக்கு பெரும்பாலுமே வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். கருத்து கணிப்பு கூடி சில தப்பாகலாம். ஓட்டர் ஸ்டடியில் எடுத்தாங்க 47%. இன்னைக்கு யூடியூப் சேனல் 52% வந்திருக்கு. 40% வந்தாலும் அவங்க சிஎம். 40க்கு மேலே இருக்காங்க திமுக கூட்டணி. இன்னொன்று, இந்த கூட்டணி பலம் இருக்குல்ல, அந்த கொள்கை கூட்டணிக்குன்னு சில ஓட்டு இருக்கு. அதெல்லாம் பொய். ஏங்க, உலகநாயகன் கமலஹாசன் சாதாரண வானதி சீனிவாசன் தோத்துருக்கா. உலகநாயகன் கமலஹாசன் வானதி சீனிவாசன் டெல்லிக்கு தெரியுமா? வானதி யூபிக்கு தெரியுமா? அவங்க ஜெயிக்கிறாங்க. கமலஹாசன் உலகநாயகன் தோக்குறா. அப்படி ரஜினிகாந்த் அரசியல் விட்டு வரலாம். ஏன்? சீமான் எங்க இருக்காரு? சிவாஜி எங்க இருக்கிறாரு? நடிகருக்கு பட்டாளத்துக்காக அதான் போச்சு. ஜெயலலிதாவோட போச்சு. அடுத்தது வரலாறு திரும்ப புவியியல் திரும்ப திமுக ஆட்சி. ஏன்னா அவங்க பெண்கள் ஓட்டு அதிகங்க. அவங்க ஓட்டு கடைபிடிக்கிறாங்க. நல்லா இருக்கு நாடு, காசு பெருகுது, வியாபாரம் நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு. அரிசி விலைவாசி உயர்வு தான். அது யாரு கட்டுப்படுத்த முடியாது. திமுக ஃபுல் வாய்ப்பு இல்லை. எதிர்க்க விஜய் 2-3 சீட்டு வருவா. அப்படி ஆதம் அர்ஜுனா அவர் ஒன்று, ஆனந்தா, புஷி ஆனந்த், விஜய், இந்த 3 பேர்த்துல யாராச்சும் ஒரு 2 பேர் வருவாங்க. ஆனால் திமுக மெஜாரிட்டி. விஜய் இல்லாட்டி எடப்பாடி சிஎம், அது வேணா கன்ஃபார்ம். ஏன்னா திமுக அதிருப்தி ஓட்டு உங்களுக்கு சதறது சதவீதம். நிச்சயமா அவங்க தான் ஆட்சி, அவங்க தான் மாற்றமே இல்லை, அவங்க தான் ஆட்சி. ஆனால் வாய்ப்பு இல்லை. விஜய் நல்லது செய்யட்டுங்க. விஜய் வரணும், நல்லது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஜனங்களுக்கு செய்வார். கூட்டத்தை பார்த்தா ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேங்க. ஏதாவது செய்யட்டுங்க. நல்லா இருக்கிறவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நல்லது செய்யட்டும், அவ்வளோதான். விஜய் வரட்டும். விஜய் நல்லா இருக்குங்க. கோயம்புத்தூர் அடுத்த தேர்தலையும் நம்ம ஸ்டாலினே வந்தால் நல்லா இருக்குங்க. நல்ல வாக்குறுதி கொடுக்குறாரு. நல்ல நேர்மையான அரசியலாக இருக்குது. சிறப்பாக இருக்குது. இந்த 5 வருஷம் ஆட்சி நல்லா சிறப்பாக இருக்குது. இப்போ புதுசாக அவர் எதுவும் சாதிக்க போகிறதில்ல. இது வரைக்கும் விஜய் எதுவும் செஞ்சதில்லை மக்களுக்கு. சினிமாவில் நடிச்சிருக்காரு, பல கோடி சேர்த்திருக்காரு. மக்களுக்குன்னு ஃபீல்டில் எதுவும் செஞ்சது கிடையாது. ஸ்டாலின் அப்படி கிடையாதுங்க. 7 வயசுலேருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தவர். இன்னும் நடந்துட்டு தான் இருக்கார் 70 வயசு வரைக்கும். அவருக்கு மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை கொடுத்து ஆட்சியை சிறப்பாக நடத்துறது நல்லாயிருக்கும். விஜய் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த சினிமா நடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இவங்கெல்லாம் அரசியல்லையே நல்லா செய்யக்கூடியவங்க. ஸ்டாலின் எல்லாம் இந்த ஆட்சியை உள்ளே நுழைய முடியாது. ஸ்டாலின் பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா? மீண்டும் அவரே வந்தால் சிறப்பாக இருக்கும்.
மறுபடியும் மக்களுக்கு நல்லது செய்வார். அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அவர் வந்தால் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். எல்லா அறிக்கையும் நல்லதாக கொடுக்குறாரு. அதனால் வந்தால் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் எல்லாரும். முயற்சி தாங்க, ஒரு முயற்சி பண்ணால் தான் தெரியுங்க. எடுத்தோன்னே எல்லாருமே வர்றவங்க தான். ஒரு ரெண்டு மூணு டைம் முயற்சி பண்ணால் தான் அது என்னங்கிறது தெரியுங்க. அது வந்து நல்லது பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கே பொதுக்குழு செயற்குழுக்கு நல்ல ரஷ் வந்தது, நல்லா பண்ணார். இப்போ நேற்றுக்கு தான் முதல் தேர்தலில் பிரச்சாரம் ஆரம்பித்தார். அதுலேயுமே நல்ல க்ரௌடு. அதனால் எல்லாம் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, சொல்கிறத செஞ்சுருந்தா வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு 50% பண்ணுறாங்க, 50% இல்லை. அதனால் கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேங்க. விஜய் சார் தான் வருவார். டிஎம்கே சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு, ஆட்சி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிர்வாகம் நீ அடுத்த ஆட்சி வந்தால் கொடுக்க முடியாது. இந்த நிர்வாகம் நல்லா இருக்கு, மீண்டும் டிஎம்கே வரணும்னு தான் ஆசைப்படுறோம். வரலாம், அவர் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் கொஞ்சம் 5% 8% ஓட்டு வாங்கலாம். ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இருக்காது, அதெல்லாம் வராது. திமுகவுக்கு போட்டி திமுக தான், டிஎம்கே தான் மறுபடியும் வரும். ஸ்டாலின் சார் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்தனால நிறைய பெண்களுக்கு நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைய பயன்படுது. அதனால் அவர் தான் வரணும். ஸ்டாலின் வந்தால் நல்லா காலாகாலம் அவர் தான் நல்லா வரணும்னு ஆசைப்பட்டார். அவர் இனிமேலும் வரணும், வெற்றி அடையணும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் இது வரைக்கும் அரசியலை பார்த்தா குடும்ப வந்து அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க. வந்தால் டிஎம்கே ஏடிஎம்கே. எம்ஜிஆர் சார் போன பிறகு வந்துட்டு அரசியலில் நான் எம்ஜிஆருக்கு தான் சாருக்கு தான் ஓட்டு போடுவேன். அதுக்கு பிறகு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன். அவர் இருக்கும்போது டிஎம்கே ஓட்டு போட்டேன். டிஎம்கேக்கு ஓட்டு போட்டதே வந்துட்டு சரி ஒரு நல்ல இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் நிறைய கொலை குற்றங்கள், அடுத்து இந்த இது ரேப்பு விஷயம் காலேஜில் ஒவ்வொன்றும் இது நடந்துகிட்ருக்கு. அதனால எனக்கு அது பிடிக்கலை. நம்மளும் பிள்ளைய பெற்று வச்சுருக்கோம். நம்ம பொண்ணும் டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறா. இருந்த போதிலும் நமக்கும் பெற்றவங்களுக்கு மனசில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க தானே செய்யும். அதனால வந்து ஒரு வாட்டி மாற்றி பார்ப்போமே, இவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போமே. ஏன்னா இவர் யங்ஸ்டேஜாக இருக்கார். இருந்த போதிலும் இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஆமாம், விஜய் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இவரும் பார்க்கும்போது எல்லாரையும் இந்த தங்கச்சி அந்த மாதிரி ஃபீல்டில் போயிட்டு இருக்காரு. அதனால ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லைன்னு என்னுடைய கருத்து. இப்படி அல்ல, இப்போ எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன நடக்குது உலகத்தில், ஏது நடக்குதுன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக விஜய்க்கு, என்னை பொறுத்தளவில் நான் விஜய்க்கு தான் போடுவேன். என் ஒய்ஃபையும் போட சொல்லுவேன். ஆனால் இருந்த போதிலும் அவர் வந்தால் ஒரு வேளை அவருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. என்ன இது சிலர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்துட்டு, எம்ஜிஆர் வந்தார், அவர் சினி ஃபீல்டில் இருந்தால் வந்தார். இருந்த போதிலும் அவர் வந்துட்டு என்னென்ன நன்மைகள் செய்தார். அதே போல் காமராஜர் ஐயா இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. இருந்த போதிலும் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே, நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. அதை மற்றவங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் பார்க்கும்போது எனக்கு தோன்றது அவர் வந்தால் நல்லா இருக்கும். ரெண்டாவது அவர் தான் வருவார்னு என்னுடைய சின்ன ஒரு மனசுல இருந்து தோணுது. நான் வந்து 24 வருஷம் பட்டாளத்தில், அதாவது இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்தாச்சு. நான் வந்த பிறகு என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து நான் இங்கே வந்துட்டு ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரியா? ஆனால் இதில் வந்துட்டு சாராயம் விற்றவன், கஞ்சா விற்றவன், லாட்ரி விற்றவன் எல்லாம் வந்துட்டு அரசியலில் வந்து பெரிய ஆளாக இருக்காங்க. அப்போ எங்களுக்கு என்ன, நாட்டுக்காக வேலை பார்த்த பிறகு இங்கே வந்து செக்யூரிட்டி வேலை தான் பார்க்குறோம். இதில் எங்களுக்கு என்ன இது இருக்குது? ஒரு மரியாதை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆஃப்டர் ஒரு செக்யூரிட்டி தானே அப்படின்றாங்க. பட்டாளத்துக்கு வேண்டி, நாட்டுக்கு வேண்டி வேலை பார்த்துட்டு ராவும் பகலும் காஷ்மீர் பாடுறங்க, பங்களாதேஷ் பாடுறங்கன்னு வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. இதனால அரசியலை பார்க்கும்போது நமக்கே ஒரு வெறுப்பு தோணுது. இங்கே சாராய கடையில் 140 ரூபா பாட்டில் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்கே கூட்டம் இல்லைனாலும் சாராய கடையில் தான் கூட்டமாக இருக்குது. அப்போது இவர் சாராயத்தை வந்து நிற்பாட்டுன்னு சொன்னார்.
எங்கே நிப்பாட்டியிருக்காரு? அவர் சொன்ன வாக்குறுதி எதுவுமே பண்ணலையே. அதனால தான் கொஞ்சம் மாற்றம் வேணும் தான், வேற ஒன்றும் இல்லை. விஜய் வந்தால் மாற்றுவார், மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் இதை மாற்றினான்னா அவர் நீடிப்பார், இல்லைன்னா அவர் எங்கே நீடிப்பார்? அடுத்தவங்க தான். இப்போ பக்கத்து நாடு நம்ம கேரளாவை பார்த்தா ஒருத்தங்க ஒரு வாட்டி வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க வர்றது கிடையாது. அவங்களும் மக்கள் படித்தவங்க தானே, நம்மளும் படித்தவங்க தான். இருந்த போதிலும் இதை கண்டிப்பாக மக்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இதான் என்ன மக்கள்கிட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள். கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. அடுத்து பார்க்கலாம் 5 வருஷம் யார் என்ன பண்ணுறான்னு. ஏன்னா விஜயுடைய ஒரு கேரியரை விட்டுட்டாங்க. அவர் வாராருன்னா ஒரு நல்லது பண்ணணும் தான். அவர் மக்களுக்குள்ள பைசாவை செலவழிக்கலை, அவருடைய சொந்த பைசாவை செலவழிக்கிறாரு. நாளைக்கு இப்படி தான் வாழணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. எப்படியும் வாழலாம். அவருடைய பைசாவை போட்டு அவர் பண்ணுறாரு. அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டால் எல்லோருக்கும் நான் கடமைப்பட்டிருப்பேன்.